அன்பின் தெய்வமே, மனன்றியோடு மை சோதரிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய நடுவே இன்று இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நிச்சயம் நீ இருந்து கொண்டிருக்கிறையா, நின்று கொண்டிருக்கிறீரையா, எங்கள் நடுவில் இருக்கிறீர் ஆண்டவரே. நான் எந்த வேதனையோடு இருக்கிறோம் என்கிறது, எந்த துன்பத்தோடு இருக்கிறது என்கிறது, எவ்வளவு போராட்டத்தோடு இருக்கிறது என்கிறது, எவ்வளவு கண்ணீரோடு இருக்கிறது நீ அறிந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இன்று நாங்கள் அறிந்திருக்கிறோம், எங்கள் நடுவே நீ நின்று கொண்டிருக்கிறீர். எங்கள் ஒருவரும் கைவிட மாட்டேன். இந்த வசனத்தின் மூலமாய் இன்று எங்களோடு நீ பேசும். எங்கள் நடுவே நிற்கிறவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் அறிந்திருக்கிற கர்த்தர் எங்களோடு இருக்கிறபடினாலே உங்களுக்கு சொல்றோம். தொடர்ந்து இந்த வசனத்தை கொண்டு நீங்க பேசுங்க. என்னுடைய இருதயத்தையும் உமக்களாய் கொண்டு வருகிறேன். தூக்க மயக்கமோ சோர்வோ அசதியோ பெருவினோ தொடாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. திரும்ப ஒரு விசை யோசுவாவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது ஆசாரியனான இளையாசாரின் குமாரனாகிய பினகாஸ் ரூபன் புத்திரரையும் காத் புத்திரரையும் மனாசே புத்திரரையும் நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் அப்படிப்பட்ட துரோகத்தை செய்திருக்கிறதினாலே கர்த்தர் நம்முடைய நடுவே இருக்கிறார், கர்த்தர் நம்முடைய நடுவே இருக்கிறார் என்பதை இன்று அறிந்திருக்கிறோம். இன்று நம் நடுவே கர்த்தர் இருக்கிறார். நிற்கிற நம்முடைய கர்த்தர் இன்று நமக்காக என்ன செய்ய போகிறார், யாருக்கு என்னென்ன செய்ய போகிறார் என்கிறதை சுருக்கமாய் சொல்லி நான் முடிக்கிறேன். முடிப்பதற்கு முன்பாக நாம் வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம நான்சி ராபர்ட் அவருடைய மகன் சாம் யாவேஷ் சின்ன கொஞ்சம் வயிற்று வலினாலே கஷ்டப்பட்டு ஒரு சின்ன ஆபரேஷன் நடந்திருக்கிறது. அவருக்கு கடந்த வெள்ளிக்கிழமை பூந்தமல்லியில் இருக்கிற சபீதா ஹாஸ்பிட்டலில் ஆபரேஷன் நடந்திருக்கிறது. வர முடியல. சண்டே ஸ்கூல் இன்றைக்கு கேரன் ரமேஷ் நத்தானியில் இருப்பார்கள். பிள்ளைகளின் ஏற்பாடு நினைக்கிறேன். ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் கிருபை தரும்படியாக, இரக்கத்தை காட்டும்படியாக. யாத்திராகம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கர்த்தர் இன்றைக்கு யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி, இன்று உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி, இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாய் இருக்கிறதினால் கர்த்தர் உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லியிருந்தார். கர்த்தருக்கு இன்று உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் இன்று கர்த்தர் உங்களை ஆசைக்க போகிறார். இன்றைய தினம் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். இன்றைக்குள்ள தலைப்பு கர்த்தர் நம்முடைய நடுவே இருக்கிறார் என்பதை இன்று அறிந்திருக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு நம் நடுவே இருந்து நமக்கு செய்ய போகிற காரியத்தை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். யாருக்கு இன்று தேவன் என்ன செய்வார்? நம் நடுவே இருக்கிற கர்த்தர் இன்று நாம் அறிந்திருக்கிறோமே. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? யாருக்கு என்ன செய்வார்? இன்று வேதம் சொல்கிறது, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கிறாரே. இன்றைக்கு
இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லியிருக்கிறாரே. இன்று தேவன் நமக்கு செய்யும் ஒரு 5 நன்மைகளை சொல்லி முதலாவது பாருங்கள். இன்று தேவன் நமக்கு என்ன செய்ய போகிறார் என்று நான் சொல்லுகிறேன். முதல் குறிப்பு ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது அவன் ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோட காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமாய் இருக்கிறது என்ன என்று கேட்டான். இன்று நீங்கள் துக்கத்தோடு வந்திருக்கிறீர்கள். உங்கள் துக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் நம்முடைய நடுவே நிற்கிறார் என்கிறதை இன்று அறிந்திருக்கிறோம். நிற்கிற கர்த்தர் நம்மை பார்க்கிறார். என் பிள்ளைகள் எல்லாம் துக்க முகத்தோடு வந்திருக்கிறார்கள், அதிக துக்கத்தோடு வந்திருக்கிறார்கள், அதிக வேதனையோடு வந்திருக்கிறார்கள், அதிக துன்பத்தோடு வந்திருக்கிறார்கள். இன்று அவர்கள் துக்க முகத்தை நான் மாற்ற போகிறேன். இனி நீங்கள் துக்கமுகமாய் இருப்பதில்லை. எல்லாமே உனக்கு தடையா இருக்கிறது. எது எடுத்தாலும் எல்லாம் தடையை போய் நிற்கிறது. முடிந்தது போல, நடந்தது போல, எல்லாம் கைப்பிடி வருவது போல இருக்கு. திடீர்பட்ட எல்லாமே தடையா இருக்கிறது. தேவ பிள்ளையே, இன்றைக்கு தேவன் உன் துக்கத்தை பார்க்கிறார். யோசேப்பு கேட்கிறார், இன்று உங்கள் முகங்கள் துக்கமாயிருக்கிறது என்ன? யோசேப்பு பார்த்து, இன்றைக்கு நம்ம யார் பார்க்கிறாங்க? கர்த்தர் பார்க்கிறார். நம்மை பார்த்து கேட்கிறார், ஏன் நீங்கள் துக்க முகத்தோடு இருக்கிறீர்கள்? உங்கள் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன். இன்றைக்கு நம்முடைய துக்கத்தை எப்படி மாற்றுகிறார் பாருங்கள். அதே ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என் எஜமானாகிய ஆதியாகமம் 24:12. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தார்களோ. இன்றைக்கு என் காரியத்தை நீ கைக்குறிய பண்ணுங்க. எஜமானாகிய கர்த்தாவே, விண்ணப்பம் பண்ணிக்கிறார். நான் துக்கத்தோடு வந்திருக்கிறேன். என் காரியம் ரொம்ப எது எடுத்தாலும் பிரச்சனையாவே போய் முடிகிறது. என் காரியம் எல்லாம் தடையாவே இருக்கிறது. என் பிள்ளைகள் காரியம் எல்லாம் தடையாவே இருக்கிறது. நீ கதறுகிறாயே, ஏன் என் பிள்ளைகளுக்கு இவ்வளவு தடை வருது? வீட்டு காரியம், திருமண காரியம், வேலையின் காரியம், படிப்பின் காரியம், பண காரியம், எந்த காரியமோ, சரீர சுகத்தின் காரியமோ இவ்வளவு தடையா இருக்குது. இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய நடுவே இருக்கிறார் என்பதை இன்று நம்ம அறிந்திருக்கிறோம். எங்கள் துக்கத்தை கர்த்தர் மாற்றுவார், நிச்சயம் மாற்றுவார். எந்த துக்கத்தோடு வந்திருக்கிறாயோ இன்றைக்கு உன் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷம் பண்றார். நீ துக்கமோ இருப்பதில்லை. உன் துக்கத்தை கர்த்தர் பார்க்கிறவனாலே துக்கம் உள்ளவர்களை கர்த்தர் இன்றைக்கு பார்க்கிறார். கர்த்தர் நம்முடைய நடுவே இருக்கிறார் என்பதை இன்று அறிந்திருக்கிறோம். நம் நடுவே இருக்கிறவர் நம்முடைய துக்க முகத்தை பார்க்கிறார். துக்கத்தோடு எருசலேமின் பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். அவள் துக்கத்தை நான் மாற்றுவேன். எப்படி மாற்றுகிறார் பாருங்கள். எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21-22. வருஷந்தோறும் எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 21-22. வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14-15ஆம் தேதியிலே யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி இளைப்பாறல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் துக்கம்
சந்தோஷமாய் மாறின மாதமாகவும் ஆசரித்து அந்நாட்களில் விருந்துண்டு அந்த நாட்டிலே செய்கிறாரா விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடுவோம். எப்படி கொண்டாடுறாரா? உங்கள் துக்கத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். உங்களுக்கு விருந்தும் சந்தோஷத்தை கர்த்தர் உண்டாக்க போகிறார். உன் குடும்பத்துக்கு ஒரு விருந்து நடக்க போகிறது. உனக்கு ஒரு சந்தோஷம் உண்டாக போகிறது. விருந்தும் சந்தோஷத்தையும் கர்த்தர் தன்னுள் நடத்த போகிறார். இனி நீ துக்கமுகமாக இருப்பதில்லை. உன் தாயை குறித்து துக்க வேண்டாம், உன் பிள்ளை குறித்து துக்க வேண்டாம், உன் சகோதர குறித்து துக்க வேண்டாம், உன் தகப்பனை குறித்து துக்க வேண்டாம், உன் பிள்ளை குறித்து துக்கப்படாதே. சீக்கிரத்திலே நம் நடுவே இருக்கிற கர்த்தர் இன்று உன் துக்கத்தை மாற்றி உனக்கு விருந்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நம்புறீங்களா? உனக்கு விருந்து கொண்டாட போகிறார். சந்தோஷத்துக்கு விருந்து கொண்டாடப்படும். விருந்து உண்டாக போகிறது. சந்தோஷம் உண்டாக போகிறது. பிரச்சனை மாற போகிறது. இன்று கர்த்தர் நடுவே நிற்கிறார். உன் துக்கத்தை மாற்றி விருந்தும் சந்தோஷத்தையும் உண்டாக்குவார். இரண்டாவதா லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 34 இன்று செய்தது போல லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 34 இன்று செய்தது போல இன்று செய்தது போல உங்கள் பாவ நிவர்த்திக்காக இனிமேலும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். இன்று நம் பாவத்தை கர்த்தர் நிவர்த்தி செய்கிறார். நம்ம எல்லா பாவத்தையும் எல்லா சாபத்தையும், நான் என்ன பாவம் செய்து தெரியலையே, எனக்கு எல்லாமே இப்படி நடக்குதே, நீ பயப்படாதே, உன் பாவத்தை கர்த்தர் மாற்றி வருகிறார். உன் பாவத்தை கர்த்தர் நிவர்த்தி செய்கிறார். இன்று உன் பாவம் நிவர்த்தியாகும். நம்முடைய பாவத்தை கர்த்தர் இன்றைக்கு நிவர்த்தி செய்கிறார். எப்படி நிவர்த்தி செய்கிறார் பாருங்கள். அதே லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சமாதான பலிகளாக 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சமாதான பலிகளாக ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் எண்ணெயிலே பிசைந்த போஜன பலியையும் கொண்டு வாருங்கள். இன்று கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாவார். இன்றைக்கு கர்த்தருக்கு தரிசனமாக போகிறார். நீங்கள் வந்தவண்ணமாக அல்ல, தரிசனத்தை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போவீர்கள். தரிசனம் பெற்றுக்கொண்டு போவீர்கள். நம்முடைய பாவத்தையும் நம்முடைய சாபத்தையும் நிவர்த்தி செய்ய கர்த்தர் இன்றைக்கு வந்திருக்கிறார். இன்று உங்களுக்கு தரிசனமாவா? இன்று கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் நம் நடுவே இருக்கிறார் என்பதை இன்று அறிந்திருக்கிறோம். அவனை விட மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். இந்த தரிசனத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் புறப்படும் போது ஒரு தரிசனத்தை பெற்றுக் கர்த்தர் நம் நடுவே இருக்கிறார். எதற்காக நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிறார்? நெகேமியா 1ஆம் அதிகாரம் 6-7. உமது அடியாராகிய நெகேமியா 1ஆம் அதிகாரம் 6-7. உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் இன்று இந்த இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடினாலே பாவம் செய்து அறிக்கையிடுகிறோம். அடியானுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் எங்கள் குடும்பமும் மிகவும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். கெட்டவர்களாக அல்ல, எப்படியா மிகவும் கெட்டவர்களாய். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் பாவம் செய்தோம், மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். எங்கள் பாவத்தை மன்னிக்க இன்று கர்த்தர் நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிறார். எதற்காக நிவர்த்தி செய்கிறார் என்று நம்ம பார்ப்போம். பாருங்கள்,
நியாயாதிபதிகள். நம்முடைய பாவத்தை நம்ம அறிக்கையிடுகிறோம். நாங்கள் பாவம் செய்து சொல்லல, மிகவும் கெட்டவர்களாய் நாங்கள் நடத்தோம், பாவம் செய்தோம். அன்னைக்கு பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 15, 16. இஸ்ரவேல் புத்திரர் நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 15, 16. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும், நலமானது எங்களுக்கு செய்யும். இன்றைக்கு மாத்திரம், இன்றைக்கு ஆண்டவரே, இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தருளும் என்று சொல்லி அந்நிய தேவர்களை தங்கள் நடுவில் இருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். என்ன செய்தாரா? மனதுருகினார். அவர் நமக்கு மனதுருகுவார். அவர் ரட்சிப்பும் மனதுருக்கத்தை நமக்காக இன்றைக்கு ரட்சித்தருளும். இன்றைக்கு ஒரு விஷயங்களை ரட்சித்தருளும். கர்த்தர் ரட்சித்து அவர் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். அப்ப இன்று நம் பாவத்தை நிவர்த்தி செய்வார். நிவர்த்தி செய்ததினாலே ரட்சிப்பும் மனதுருக்கத்தையும் கர்த்தர் நமக்கு காட்டுவார். நமக்கு மனம் இறங்காமல் யாருக்கு கர்த்தர் மனம் இறங்குவார்? அவர் மனதுருக்கம் உள்ளவர். நமக்காக மனம் இறங்குற கர்த்தர் நமக்கு மனம் இறங்குவார். இன்று உன் துக்கம் மாறும். இன்று உன் பாவம் மாறும். 3. உபாகமம் 2ஆம் அதிகாரம் 25. உபாகமம் 2ஆம் அதிகாரம் 25. வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடைபடி செய்ய இன்று நான் தொடங்குவேன். அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவார்கள் என்றார். இன்று உன் வேதனை மாற்றி உன் கீர்த்தியை கண்டு சந்தோஷப்பட வேண்டிய ஜனங்கள் எப்படி அடைகிறார்களா? வேதனைப்படுகிறார்கள். இன்று அங்க ஒரு வசனம் வார்த்தை, இன்றைய தினம், இன்று உன் வேதனை கர்த்தர் மாற்றுவார். வேதனையோடு வந்திருக்கிறேன், மனவேதனை, சொல்லன்னா வேதனை, சொல்லன்னா பாரம். உன் வேதனை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. கர்த்தர் நடுவே இருக்கிறார். இன்று உன்னை பார்த்து சொல்கிறார், என் பிள்ளைகள் வேதனையோடு வந்திருக்கிறார்கள். வெளியே சொல்ல முடியாத வேதனை, சொல்ல முடியாத பாரம், சொல்ல முடியாத சஞ்சலம். அந்த வேதனையை கர்த்தர் மாற்றுவதற்கு நம் நடுவே இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய நடுவே இருக்கிறார் என்பதை இன்றைக்கு உன் வேதனை மாற்றப்படுகிறார். எப்படி வேதனை மாற்றுகிறார் பாருங்கள். இந்த உபாகத்தை வாசிப்பதற்கு முன்பாக இன்னொரு வசனம், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7. அப்பொழுது கர்த்தர், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர் படுகிற வேதனைகளையும் அவர் அறிந்திருக்கிறாருமா? நீ படுகிற வேதனை கர்த்தருக்கு தெரியும். நீ படுகிற பாடுகள் கர்த்தருக்கு தெரியும். நீ செல்லுகிற பாதை கர்த்தருக்கு தெரியும். நீ நினைச்சிடாதே, நம்மளை யாருமே பார்க்கலையே, நம்ம வேதனையே யாருமே புரிந்து கொள்ளலையே. உன் வேதனை புரிகிற கர்த்தர் அவர் இருக்கிறார். அவள் படுகிற வேதனையை அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் வேதனையை கர்த்தர் மாற்றுவார். யாருக்கு என் வேதனை தெரியும்? யாருக்கு என் வேதனை புரியும்? பாடல்களை பாடுவார்.
யார் என்னை தேற்றுவார்? என் வேதனை யாருக்கு தெரியும்? யாருக்கு புரியும்? நம்ம வேதனையை தான் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம வேதனைகளை கர்த்தர் மாற்றுவார். நான் அறிந்தேன், தேவன் நம்ம வேதனையை மாற்றி நமக்கு செய்கிற நன்மையை பாருங்கள். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 16-19 நேரம் இல்லாததினாலே 16ஆம் வசனத்தையும் 17ஆம் வசனத்தையும் 19ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். இந்த கட்டளைகளின்படியும் நியாயங்களின்படியும் நீ செய்யும் பொருட்டு இன்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார். ஆகையால் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவைகளை காத்து நடக்க கடவாய். கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்றும் நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கை கொண்டு அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவேன் என்றும் நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று நான் சொன்னபடி நன்மையும் கீர்த்தியை கற்றுண்டாக்க போகிறார். உனக்கு நன்மை நடக்க போகிறது. இன்று கர்த்தருக்கு நன்மை செய்ய போகிறார். தீமை சந்தித்த உனக்கு எல்லாமே நன்மை நடக்க போகிறது. கர்த்தர் உன் வேதனையை மாற்றி நன்மையும் கீர்த்தியும் உண்டாக்குவார். ஏனென்றால் இன்று நம் நடுவே இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். 4ஆவதா ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 7ஆம் வசனம். அப்பொழுது அவளுடைய மாமி ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்த பிற்பாடு 7ஆம் வசனத்தை வாசி. அப்பொழுது அவளுடைய மாமி இன்று எங்கே கதிர் பொறுக்கினாய் எவ்விடத்தில் வேலை செய்தாய் என்று அவளிடத்தில் கேட்டு உன்னை விசாரித்தவர் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றால், அப்போது அவள் இனத்தாரிடத்திலே வேலை செய்தான் என்று தன் மாமிக்கு அறிவித்து இன்னாரிடத்திலே வேலை செய்தேன் என்று. இன்றைக்கு நீ எங்கே வேலை செய்கிறார்? வேலை இல்லாத சூழ்நிலை கர்த்தர் பார்க்கிறார். நீ படுகிற வேலையை கர்த்தர் பார். இவ்வளோ வேலை செய்யறனே, யாருமே அந்த எஜமா பார்க்கலையே, அந்த ஓனர் பார்க்கலையே, அந்த எம்பி பார்க்கலையே, நான் உழைக்கிறேனே. உன் வேலையை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்று உன் வேலை செய்கிற வேலையை கர்த்தர் பார்க்கிறார். 7ஆம் வசனம். அறுக்கிறவர்கள் பிறகே அறுக்கிட்டுகளிலிருந்து சிந்தினரை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டால், காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார். காலமே தொடங்கி இதுவரைக்கும் நீ உழைக்கிற யாருமே உயர்ந்து பார்க்கல. ஆனா கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். காலமே தொடங்கி சாயங்காலம் வரைக்கும் உன் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காமல் இருக்கலாம். உன் வேலையை இன்று கர்த்தர் பார்க்கிறார். உன் வேலை இல்லாத சூழ்நிலையை கர்த்தர், நீ உழைக்கிற ஓடி நான் சம்பாதிக்கிறேன், யாருமே என்னை பார்க்கல, புரிஞ்சுக்கிறேன். நீ கவலைப்படாதே. உன் வேலையை இன்று கர்த்தர் பார்க்கிறார். உன் வேலையை பார்க்கிறார். அதுக்கேற்ற வருமானம் கிடைக்கல, சம்பளம் கிடைக்கல, உயர்வு கிடைக்கல, கஷ்டப்படுகிற அந்த சம்பாதிக்கும் அப்படி வீணானா போகுது. ஆனா கர்த்தர் நம் நடுவே இருந்து இன்று
நாம் அறிந்திருக்கிறோம். நாம் படிக்கிற வேலையை கர்த்தர் பார்க்கிறார். நீ செய்கிற வேலையை கர்த்தர் பார்க்கிறார். நம்முடைய வேலையை கர்த்தர் இன்று பார்க்கிறதுனாலே அவர் செய்கிற நன்மையை பாருங்கள். ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3:18 வாசிப்போம். அப்போது அவள் ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18 வசனம். அப்போது அவள் என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் இடைப்படவே மாட்டான். கர்த்தர் நமக்காக செய்ய முடிக்க போகிறார். இந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் அவர் இடைப்பட மாட்டார். உன் காரியம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அந்த மனுஷன் செய்கிற வரைக்கும் அவர் விடவே மாட்டார். இந்த நம்முடைய தேவன் நம்முடைய காரியத்தை பொறுப்படுத்திட்டாரு. உன் காரியத்தை முடிக்கிற வரைக்கும் நீ நினைச்சபடியே இந்த வருஷம் முடிவுக்குள்ளே உன் காரியத்தை கட்ட முடிக்க போகிறார். ஜெயமாய் முடிக்க போகிறார். நடந்தே தீரும். உன் பிள்ளையின் காரியம் கட்ட செய்து முடிக்க வல்லவராய். நீ சோர்ந்து போகாதே, நீ பயந்து விடாதே. என்னமா முடியும் என்று நீ பொறுத்திருந்து பார். உன் மகளுக்கு செய்ய போகிறார், உன் மகனுக்கு செய்ய போகிறார், உன் குடும்பத்துக்கு செய்ய போகிறார். பொறுத்திருந்து பார். பொறுமைதான் நம்மளால் முடியல. என் பையன் இப்படி திசை கட்டு போறானே, என் பொண்ணு திசை கட்டு போகுது, கவலைப்படாதே. இந்த காரியம் எப்படி நடக்கும் இருந்து அறிவுச்சி பொறுத்திருந்து பார். அவர் செய்கிற வரைக்கும் அறிவை பெறமாட்டார். ஆனால் நமக்காக நம்முடைய வேலையை பார்க்கிற கர்த்தர் சும்மா விட்டுடாரா? அதுக்கேற்ற ஆசத்தை தரார். ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14-15. அப்பொழுது ஸ்திரீகள் ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14-15. அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுது. அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும், உன் ஆத்துமாவுக்கு என்ன செய்வானா? ஆறுதல் செய்கிறவனும், உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவன். அவன் உனக்கு ஆறுதல், அவன் உனக்கு ஆதரவு. அவரே உன்னை ஆதரித்து உனக்கு ஆறுதல் தருவார். உன் வேலையை பார்க்கிற கர்த்தர் இன்று உன்னை ஆதரிப்பார், உனக்கு ஆறுதல் அளிப்பார். ஆதரவும் ஆறுதலையும் தேவன் தந்தருவார். கர்த்தர் நம்முடைய நடுவே இருக்கிறார் என்பதை இன்று அறிந்திருக்கிறோம். இன்று நம்முடைய துக்கத்தை மாற்றுவார். இன்று நம்முடைய பாவத்தை மாற்றுவார். இன்று வேதனையை மாற்றுவார். இன்று வேலையை பார்க்கிறார். எதற்கு கடைசியாக மத்திய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 11-12. எங்களுக்கு வேண்டிய மத்தேயு 6ஆம் அதிகாரம் 11-12. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடனை எல்லாம் எங்களுக்கு இன்னைக்கு கடனை கர்த்தர் பார்க்கிறார். மழை போட்டு உன் கடன் பிரச்சனைக்கு இன்றைக்கு ஒரு தீர்வை கர்த்தர் கொண்டார். உன் கடன் இன்றைக்கு கர்த்தர் விடுதலை வைக்கிறார். இன்று உன் கடன்களை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் நம்ம எதுக்கிட்டே பார்க்கிறாரு? என் மகள் கடன்காரியாவது உட்கார்ந்து இருக்கிறார், என் மகன் கடன்காரனாவது உட்கார்ந்து இருக்கிறான். கடன் பாடு சுமக்க முடியல, இஎம்ஐ போய்கொண்டே இருக்கிறது. சாதாரணமாக நம்ம அவசரப்பட்டு 1 லட்சமோ 2 லட்சமோ லோன் எடுத்துட்டு சொல்லுங்க, அவன் போட்டு போது பாரு
1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் நம்ம வாங்குந்த 2 லட்சம்னா இதோடு கட்ட வேண்டியது உணவு பாதிக்கு பாதி அப்படியே இஎம்ஐ தொடர்ந்து கொண்டே இஎம்ஐ கட்டிக்கொண்டே எப்பதான் இந்த அடைமை தெரியலையே. நம்ம சீக்கிரம் ஓட ஓட பின்னாடி தொத்திலே வருது. ஒன்று மட்டும் இன்னொரு கடை இன்னும் இப்படியே இஎம்ஐ கடன் கடன், இந்த கடை வாங்கி அந்த கடை அந்த கடை வாங்கி கடை. ஆனால் கர்த்தர் இன்று உன் கடனை கட்ட அடைக்க வைக்கிறார். கடனை பார்க்கிற கத்தை விட்டு விடுவாரா? கடன்களை நீக்குவாரா? எப்படி நீக்கிறார் பாருங்கள். அதே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனம். அற்ப விசுவாசிகளே, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவிட்டால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதே. உன் பிரச்சனை கர்த்தர் தீர்ப்பார். இன்றைக்கு கவலைப்படாதே. உன் கவலை எல்லாம் கர்த்தர் மாற்ற வைக்கிறார். உன் கடனா இருக்கட்டும், உன் லோனா இருக்கட்டும், உன் பண பிரச்சனையா இருக்கட்டும், உன் குடும்பம் எந்த சூழ்நிலையோ, ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ கவலைப்படாதப்பா மகளே, கவலைப்படாதே. உன் கடன் எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இவ்வளோ கடனிலேயும் உனக்கு எத்தனையோ நன்மை கர்த்தர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். உன்னை விடவே இல்லையே. கடன்காரன் விட்டுட்டாரா? உன் பிள்ளைக்கு வேண்டிய படிப்பு, உன் பிள்ளைக்கு வேண்டிய திருமணம், உன் பிள்ளைகளுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டாலே இருக்குது. விட்டுட்டாரா? விடலையே. இனிமேல் விட மாட்டார். உன் கடன்களை கர்த்தர் பார்த்ததினாலே உனக்கு நன்மை செய்கிறார். என்ன நன்மை சொல்லி முடித்து மத்தேயு 16ஆம் அதிகாரம் 26 27. மனுஷன் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 26 27. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். இங்கே நிற்கிறவர்கள் சிலர் மனுஷகுமாரன் ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசிப்பதில்லை என்று உனக்கு கர்த்தர் சொல்றாரு. தேவாதி தேவன் அவர்களுக்கு மகிமையும் கனத்தையும் உன் கண்ணால கர்த்தர் காண வைக்கப்படுகிறார். மகிமையை காணப்படுகிறார். இன்று உனக்கு இப்படி பிரச்சனை எப்படி தீர்ந்தது என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் மகிமையான காரியங்களை உனக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். சுருக்கமாய் சொல்வேன், நான் உன் கடனை மாற்றி கனத்தையும் மகிமையும் கர்த்தருக்கு கட்டளைவார். அவர் நல்லவராகவே இருக்கிறார். இன்று உன்னுடைய துக்கம் மாறும். இன்று உன் பாவங்கள் நிவர்த்தியாகும். இன்று உன் வேதனை நீங்கும். இன்று உன் வேலைகள் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்று உன் கடன்களை கர்த்தர் நீக்குவார். கடனை நீக்கி உனக்கு கனத்தையும் மகிமையை செய்வார். அன்பின் தெய்வமே, மனன்றியோடு சோதரிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே படியான் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. இயேசுவே, இன்று எங்கள் நடுவே நீ இருக்கிற என்பதை அறிந்திருக்கிறோம். எங்களை விட்டுவிட மாட்டே. எங்கள் துக்கத்தை மாற்றுவி, வேதனை மாற்றுவி, சாபங்களை மாற்றுவி, பாவங்களை மாற்றுவி. எங்கள் வேலையின் பழுவை பார்க்கிறீர். எல்லாவற்றையும் கடன் பாரங்கள், சொல்ல முடியாத பாரங்கள் அனைத்தையும் மாற்றி எங்களை ஆசீர்வதிப்பீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க பெரிய காரியத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.